சிக்ஸர் மழை பொழிந்த பஞ்சாப் 206 ரன்கள் குவித்து டாப் 2 அணிகள் யார் என்று எளிதாக கணித்து விடலாம் என்று நினைத்த நேரத்தில் அடடா, ஐபிஎல் ஸ்கிரிப்ட் எழுதுபவரை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம். லீக் போட்டிகளில் சலிப்பு ஏற்பட்டாலும் பிளே ஆஃபுக்கு முன்பு நிச்சயம் சுவாரஸ்யம் கூடும் என்று அவர் காட்டிவிட்டார். கடந்த 3 நாட்களா இந்த அதிரடி ஆட்டம் தொடர்கிறது. லக்னோ குஜராத்தை வீழ்த்தியது, சன்ரைசர்ஸ் பெங்களூருவை வீழ்த்தியது, பஞ்சாபை டெல்லி வீழ்த்தியது. இந்த 3 அணிகளும் புள்ளிப்பட்டியலில் உச்சத்தில் இருந்தவை. ஆனால் இவர்களை வீழ்த்திய அணிகளோ பிளே ஆஃபுக்கு தகுதி பெறாதவை. குஜராத் தோற்றதும் பெங்களூருவும் பஞ்சாபும் மகிழ்ந்தன. பெங்களூரு தோற்றதும் பஞ்சாபும் குஜராத்தும் மகிழ்ச்சி அடைந்தன. ஆனால் இப்போது பஞ்சாப் தோற்றதும் பஞ்சாபை தவிர எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். ஆம், இப்போது எல்லோருக்கும் ஒரு போட்டிதான் பாக்கி. யார் வெற்றி பெறவில்லையோ அவங்க வெளியேறுவாங்க. இதுதான் குரு, இந்த ஆட்டத்தின் உண்மையான சினிமா. இந்த விளையாட்டால் தான் மோட்டா பாயை நாம் ஸ்கிரிப்ட் மாஸ்டர் என்று கொண்டாடுகிறோம். என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு நம்ப முடியாத ஆட்டம். டெல்லி தாதாக்கள். டெல்லி அணி 2008 முதல் 2024 வரையிலான காலத்துல 200க்கும் அதிகமான ரன்களை ஒரே ஒரு முறைதான் துரத்தி பிடித்திருக்கிறது. ஆனால் இந்த 2025இல் 2 முறை அதை செய்து காட்டிவிட்டது. சமீர் ரிஸ்வி என்ற அந்த வீரர் ஆட்டத்தை முடித்து வைத்தார். ஆசுதோஷுக்கு பேட்டிங்கே கிடைக்கல. நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலில் நாம் பேட்டி கண்ட அந்த சமீர் ரிஸ்வி, நேரம் இருந்தால் சென்று பாருங்கள். அமைதியான அந்த இளைஞன் களத்தில் புயலாக மாறிவிட்டார். இன்று 25 பந்துகளில் 58 ரன்கள் குவித்து 5 சிக்ஸர்கள் அடித்து உத்தரப்பிரதேச பசங்களுக்குள் இருக்கும் தம் என்னவென்று நிரூபித்து காட்டினார். அனலாக ஆடி ஆட்ட நாயகனாகவும் தேர்வானார். 207 ரன்கள் தேவைப்பட்ட அந்த அழுத்தமான போட்டியில் 25 பந்துகளில் 58 ரன்கள் அடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது மிகப்பெரிய விஷயம். பஞ்சாபை வீழ்த்தி 4 விக்கெட் வித்தியாசத்துல 19.3 ஓவர்களில் இந்த வெற்றியை பதிவு செய்தது டெல்லி. டெல்லி அணியின் ஹீரோக்கள். ஆட்டம் அருமையாக இருந்தது. டெல்லி அணியின் பல வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டனர். ஆரம்பத்தில் ராகுல், ஃபாஃப் ஆகியோர் சிறப்பாக ஆடினர். பிறகு இன்று கரோன் நாயர் களமிறக்கப்பட்டாரு. அவரும் அருமையாக பேட்டிங் செய்து அதிரடி பவுண்டரிகளை அடித்தாரு. இடையில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் மற்றும் சமீர் ரிஸ்வி இருவரும் இணைந்து சிக்ஸர் மழையை பொழிந்து ஆட்டத்தை முடித்து வைத்தனர். பஞ்சாப் பந்துவீச்சாளர்கள் என்ன பண்றது என்ன சொல்றது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர். பஞ்சாப் ஏமாற்றம். பஞ்சாப் இன்னும் சிறப்பாக ஆடியிருக்கலாம். இது பஞ்சாப் வெல்ல வேண்டிய போட்டி. 208 ரன்களுக்கும் அதிகமாகவே அவர்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் கீழ்வரிசை வீரர்கள் ரன் சேர்க்கவில்லை. நிஹால் வடேரா, ஷஷாங்க், அஜாப்துல்லா ஆகியோர் சரியாக ஆடாததால் அவங்க தோல்வியை தழுவினர். பரவாயில்ல, இப்போது ஐபிஎல் மிகவும் சுவாரஸ்யமாகிவிட்டது. நீங்க வெற்றி பெறலாம். 2 எளிமையான கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும். 1. ஜிடி மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதும் போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள்? 2. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கேகேஆர் அணிகள் மோதும் போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள்? நீங்கள் சரியாக சொன்னால் பரிசுகளை வெல்லலாம். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, மிக முக்கியமான போட்டி. ஜிடி மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான போட்டி மிகவும் முக்கியமானது. இந்த கேள்விக்கு பதிலளித்தால் உங்களுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்கும். குஜராத் முதல் 2 இடங்களில் இடம் பிடிக்குமா அல்லது 4வது நாளிலும் அதிர்ச்சி காத்திருக்கிறதா? இதுதான் பார்க்க வேண்டிய விஷயம். உங்க பெல்களை ப்ரோபோ ஆப்பில் சொல்லுங்க. ப்ரோபோ ஆஃப் என்பது உங்கள் அறிவை பயன்படுத்தி நிறைய பரிசுகளை வெல்லக்கூடிய ஒரு இடம். குஜராத் வெற்றி பெற்றால் அவங்க முதல் 2 இடங்களுக்கு தகுதி பெறுவது உறுதி. ஆனால் 3 அணிகள் இந்த ஆட்டத்தை மாற்றியமைத்துள்ளன. லக்னோ, சன்ரைசர்ஸ் மற்றும் இன்று டெல்லி. சிஎஸ்கேவும் தங்கள் கடைசி போட்டியை மாற்றி கணக்குகளை மாற்றியமைத்து சிறப்பாக செயல்பட்டு கதைகளை மாற்றி உற்சாகமூட்ட விரும்பும். பார்ப்போம். நமது கண்கள் பதிந்திருக்கின்றன. நீங்கள் ப்ரோபோ ஆஃப் என பதிலளியுங்கள். உங்கள் அறிவை பயன்படுத்தினால் உங்களுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்கும். 4 கோடிக்கும் அதிகமான பயனர்கள் உடனடியாக பணத்தை எடுக்கலாம். நிறைய விஷயங்களை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம். ஐபிஎல் போட்டிகள் முடிஞ்சு விட்டன. எவ்வளவு பரிசுகளை வெல்ல வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் வெல்லுங்கள். ஏனென்றால் இப்போது எல்லா அணிகளுக்கும் ஒரே ஒரு போட்டி தான் பாக்கி. மும்பையின் நம்பிக்கை. மும்பை அணியும் இன்று மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்லை, நமக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று பஞ்சாபுடன் மோத வேண்டும். பஞ்சாப் இன்றைக்கு சிறப்பாக ஆடியது. சில வீரர்கள் சிறப்பாக ஆடினார்கள். ஸ்ரேயாஸ் சிறப்பாக ஆடினார். இறுதியில் ஸ்டோனிஸ் அபாரமாக ஆடினார். 16 பந்துகளில் 44 ரன்கள். ஆரம்பத்தில் ஜோஸ் இங்கிலீஷ் மிக்கத் சிறப்பாக ஆடினார். 12 பந்துகளில் 32 ரன்கள். ஆனால் 206 ரன்கள் எனக்கு குறைவாகவே தோன்றியது. என்றால் இடையில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டது. டெல்லி அருமையாக ஆடியது. சமீர் ரிஸ்வி, கரோன் நாயர், ராகுல் ஆகியோர் 6 விக்கெட் வித்தியாசத்தில் போட்டியை வென்று மகத்தான வெற்றியை பதிவு செய்தனர். புதிய சாதனைகள். இந்த போட்டியில பல புதிய சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளன. பொதுவாக நிகழாத பல சாதனைகள் இந்த போட்டியில் படைக்கப்பட்டன. டெல்லியின் அதிகபட்ச சேசிங் பட்டியலில் இந்த போட்டி உச்சத்தில் வந்துள்ளது. இது டெல்லியின் கதை. சமீர் ரிஸ்வியின் முதல் அரை சதம் இது. கடந்த முறை சிஎஸ்கே 8 கோடி ரூபாய்க்கு அவரை வாங்கியது. இது அவரது முதல் சதம். இது ஒரு புதிய சாதனை. 3வது, ஜெய்ப்பூரில் நடந்த இந்த போட்டியில் 200க்கும் அதிகமான ரன்கள் துரத்தி பிடிக்கப்பட்டது. இது 3வது முறைதான். ஒரு முறை சன்ரைசர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராகவும் ஒரு முறை ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத்துக்கு எதிராகவும் இன்னைக்கு டெல்லி அணியும் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளன. பஞ்சாபின் ஏமாற்றம்.
பஞ்சாப் வீரர்கள் இன்னைக்கு ஒரு எளிதான வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைச்சிருப்பாங்க. பஞ்சாபுக்கு உண்மையில நல்ல வாய்ப்பு இருந்தது. ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் நல்ல வாய்ப்பு இருந்தது. அவர் இன்னும் சிறப்பாக ஆடி இருக்கலாம். டெல்லிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த முடியும் என்று நான் நினைத்தேன். ஆனால் டெல்லி சிறப்பாக ஆடியது. டெல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. டெல்லி பிளே ஆஃப்க்கு மிக அருகில் இருந்தது. ஆனால் உள்ள நுழைய முடியல. அவங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். ரொம்ப வருத்தமாக இருக்கும். மழையால் கைவிடப்பட்ட அந்த ஒரு போட்டி இல்ல, மழை இல்ல. இந்தியா பாகிஸ்தான் போரால் கைவிடப்பட்ட அந்த போட்டி கைவிடப்படாமல் பஞ்சாபை அவர்கள் வென்றிருந்தால் அவங்களுக்கு நிலைமை நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு போட்டியை நினைச்சு அவங்க வருத்தப்படுவாங்க. அன்னைக்கு ஆட்டம் வேறு விதமா இருந்திருந்தால் கதை வேறு விதமா இருந்திருக்கும். மற்றபடி எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா ஆடினார்கள். ஓரளவுக்கு ஆடினாலும் விளையாடவில்லை என்றாலும் ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியம். அது என்னன்னா, இங்க இருந்து பிளே ஆஃப் எப்படி இருக்கும்? பிளே ஆஃப் வாய்ப்புகள். மும்பை வெற்றி பெற்றால் மும்பைக்கு வாய்ப்புகள் உள்ளன. மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் இடையே போட்டி உள்ளது. பஞ்சாப், பெங்களூரு மற்றும் குஜராத் இந்த அணிகளில் ஏதேனும் ஒரு அணி வெற்றி பெற்றால் அவர்கள் எளிதாக தகுதி பெற்று விடுவார்கள். குஜராத் வெற்றி பெற்றால் 100% தகுதி பெற்று விடுவார்கள். அவங்களை யாரும் தடுக்க முடியாது. அவங்க முதல் இடத்தை பிடிப்பாங்க. பெங்களூரு அடுத்த போட்டியை வென்றால் பெங்களூருவும் தகுதி பெற்றுவிடும். பெங்களூரு வென்றால் பெங்களூருக்கும் பஞ்சாபுக்கும் இடையே நிகர ரன் ரேட் பார்க்கப்படும். ஆனால் மும்பை வெற்றி பெற்றால் பெங்களூரு அல்லது குஜராத் ஆகிய அணிகளில் ஏதேனும் ஒன்று தங்கள் போட்டியை தோற்க வேண்டும் என்று மும்பை எதிர்பார்க்க வேண்டும். அப்படி நடந்தால் மும்பை உள்ள நுழையலாம். ஆனால் இந்த கதைகள் அனைத்தும் மும்பைக்காகத்தான் உருவாக்கப்படுகின்றன. மும்பைக்கு வழி திறக்கிறது. மும்பை இடம் பிடிக்கும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அப்படி நடக்குமா தெரியல. ஆனால் பார்ப்போம் பஞ்சாபின் ஆறுதல். பஞ்சாபும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சீசன்ல 7 முறை 200க்கும் அதிகமான ரன்களை அவர்கள் எடுத்துள்ளார்கள். இது ஒரு பெரிய விஷயம். குஜராத் எடுத்துள்ளது. மும்பையும் எடுத்துள்ளது. இது ஒரு பெரிய விஷயம். ஃபாஃப் டு பிளஸஸ் கேப்டனாக இருந்தார். சீசன் தோல்வி அடைந்தது. ஆனால் பரவாயில்ல. பஞ்சாப் தங்கள் ஹால்க் ஃபார்முக்கு வந்து விட்டதால் மகிழ்ச்சி அடையும். இவை அனைத்தும் அவர்களுக்கான கதைகள். ஆனால் என்ன ஒரு ஸ்கிரிப்ட். ரொம்ப சலிப்பான ஐபிஎல் ஆக இருந்தது. ஆனால் இறுதியில் சுவாரஸ்யம் கூடிவிட்டது. இன்றைய போட்டி குஜராத் நாள தோற்குமா தெரியல. நீங்க சொல்லுங்க. இங்கே இல்ல, நமது நியூஸ் கிரிக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.